கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். பிரியமானவர்களே, யோசேப்பினுடைய மனைவியாக மரியாளை யோசேப்பு அவருடைய வயிற்றில் உள்ள குழந்தை அது பரிசுத்தமானது, பரிசுத்த ஆவியினால் உருவானது என்று சொல்லி அறியாதவராக அவர் ரகசியமாக தள்ளிவிட யோசனையா இருந்தாராம். மாறாக அவர் நீதிமானாய் இருந்தபடியினாலே அவரை அவமானப்படுத்த முன்வராமல், அவரை குற்றப்படுத்த முன்வராமல் ரகசியமாக தள்ளிவிட யோசனையா இருந்தார். இந்த வேத சத்தியத்திலிருந்து கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், நீதிமானாய் இருக்கிறவர்கள் மற்றவர்களை அவமானப்படுத்த நினைக்க மாட்டார்கள். நீதிமானாய் இருக்கிறவர்கள் மற்றவர்களை குற்றப்படுத்த முன்வர மாட்டார்கள். ஆம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? ஆம், இந்த வார்த்தையை சொன்னது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறதை பார்க்கின்றோம். ஆம், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறதான நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சுபாவத்தை தரித்துக் கொண்டு நாம் மற்றவர்களுக்காக இந்த தேசத்தில் உள்ள அநேக பிள்ளைகள் ஒருவேளை குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஒருவேளை குறைவில்லாதவர்களாக இருக்கலாம், அவர்களை அறியாதவர்களாக நம் குற்றம் சாட்டலாம், குறை சொல்லலாம், அவமானப்படுத்த நினைக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை விட்டு மாறாக அவர்களுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். காரணம், நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறபடினாலே. பிரியமானவர்களே, முடமாக்கப்பட்ட திமிர்வாதக்காரனை தூக்கிச் செல்வதற்கு 4 பேர் தேவைப்பட்டார்கள். ஆம், இன்றைக்கு பாவத்திலே, சாபத்திலே, வியாதியிலே, கஷ்டத்திலே, பிசாசின் பிடியிலே வஞ்சிக்கப்பட்டவர்களாக, கட்டப்பட்டவர்களாக அநேகர் முடமாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதை பார்க்கின்றோம். அவர்களை தூக்கி எடுத்து சென்று ஏசப்பாவுடைய சமூகத்தில் கொண்டு சேர்ப்பது, அவர்களுக்கு ஜெபித்து விடுதலை வாங்கி கொடுப்பது உங்களுடைய கடமையா இருக்கிறபடியினாலே, நம்முடைய கடமையா இருக்கிறபடியினாலே கர்த்தர் மகா பெரிய பொறுப்பை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி அறிந்து திறப்பில் நின்று ஜெபியுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு உரிய பிள்ளைகளாக அவர்களை மாற்றுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.